இல்ல அப்பா மகன் பேசி ஒரு உடன்பாடை எட்ட முடியல அப்படின்ற சூழல்ல, நிர்வாகிகள் வந்து அன்புமணி பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்ற சூழல்ல, இது எப்படி? இல்ல எதார்த்தமான அரசியல் படி அடுத்த தலைவர் தான் அப்படின்னு அவங்களும் அரசியல் தெரியாதவங்கள, இவர் பின்னாடி போயிட்டு நாளைக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்னு கொஞ்சம் எல்லாத்தையும் கணக்கு போடுவாங்க. ஒரு ஒன்றிய செயலருக்கு கூட அந்த அரசியல் அறிவு வந்தாச்சு, கிளை செயலருக்கும் அந்த அறிவு வந்தாச்சுங்கிற போது, அடுத்து அன்புமணி தானே நீங்க தான் அடையாளம் காட்டுனீங்க. அப்ப அந்த எதார்த்தத்த புரிஞ்சுக்கிட்டாவது ராமதாஸ் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு சொல்றேன். ரைட்டு. உங்க பார்வையில உங்க பையன் துரோகம் பண்றாரு தான். என்ன பண்றது? நீங்க தானே அதுக்கு காரணமா இருந்தீங்க. மற்ற எத்தனையோ தகுதியானவர்கள் இருந்த போதும் சத்தியத்தை மீறி, தகுதிகளை மீறி அவரை நீங்க தானே அமைச்சராக்குனீங்க. நீங்க தானே தலைவராக்குனீங்க. நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஜி.கே. மணி தலைவர் பதவிய விட்டுக் குடுத்தார்ல. அந்த ஜி.கே. மணிய நீங்க இன்னைக்கு எந்த கதியில வச்சிருக்கிறீங்க? ஐயாவ பார்த்தேன். 2 ஆப்ஷன் தான் என் கண்ணு முன்னாடி இருக்கு. 1 இவங்க எவ்வளோ சீக்கிரம் சமாதானம் ஆயிறாங்களோ, சமாதானம் ஆகணும்னு ஒரு சாய்ஸு. இல்லாட்டி நான் எங்கேயாவது தூர தேசத்துக்கு போய் உயிர மாய்ச்சுக்கணும் போல இருக்குன்னாரு. அவர அவ்வளவு வேதனைப்பட வச்சதுக்கு யார் காரணம்? சாட்சாத் இந்த 2 பேர் தான் காரணம். உங்கள் மகனுக்காக தலைவர் பதவியை விட்டு கொடுத்த ஜி.கே. மணிய நீங்க அந்த கதியில கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க. ஜி.கே. மணியினுடைய வார்த்தைகள் ஒரு வன்னியனுடைய வார்த்தைகள். ஒவ்வொருத்தருடைய உணர்வும் அதுதான். கட்சி இந்த கதிக்கு ஆளாக்குறாங்க. ஐயாவும் சின்னையாவும் ஒரே மேடையில வந்துட்டாலே சரியாயிடும்னு அவரு தான் அப்படி சொல்றாரு. ஆகலைன்னா நான் உயிரை மாச்சிக்குவேங்கிற அளவுக்கு ஒரு வேதனை மனசுக்குள்ள இருக்கிறத 2 பேரும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது ஏதோ அப்பா பையன் சண்டை மட்டும் இல்ல. லட்சக்கணக்கான வன்னியருடைய உணர்வுகளோட நீங்க விளையாடுறீங்க. அவங்க கொஞ்சம் உஷாராகி கணக்கு கேட்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? கணக்கு போட ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? இதத்தான் எச்சரிக்கையா எடுத்துக்கணும்னு சொல்றேன். இல்ல சமீப காலமா வந்து ஒரு ஜாதி கட்சியாக பாமக ஆயிடுச்சு. ஒரு ஒரு முற்போக்கு அடையாளத்தோட தொடங்கிய கட்சி இல்ல, அப்புறம் இல்ல, ஜாதியில இல்ல. சுருங்கிடுச்சு. அதெல்லாம் இல்ல. தொடங்குன நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் அது சாதி கட்சி தான். ஆனால் ராமதாசனுடைய ஒரு விசாலமான பார்வையின் காரணமாக பல பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிற பல சாதிகளுக்கு ஒரு குரல் கொடுத்தார். அதை மறுக்க முடியாது. ஆதித்திரார்களுக்கு பல நேரங்களில் ஒரு குரல் கொடுத்தவர் தான். அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை கொடுக்கணும். இப்ப கூட ஒரு மாநாட்டுல தீர்மானம் போட்டாங்க. சரிதான். அது வன்னியர் சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ தனித்து இயங்குவதாக நினைக்கிறார்கள். இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கும் இயக்குவது வன்னியர் சங்கம் தான். முந்தா நாள் பேட்டி கொடுக்கிறார் அருள்மொழி, வன்னியர் சங்க தலைவர். நிஜம் அதுதான். அந்த சமுதாயத்துடைய முன்னேற்றத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி. கூடுதலாக ராமதாசனுடைய ஒரு விசாலமான பார்வையின் மற்ற சமுதாயத்தினருக்கு ஒரு சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார். சிலதை சாதிச்சும் கொடுத்தார். அதை யாரும் மறுக்கல. அப்போ நீங்க கேட்ட கேள்வி ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துல சாதிய கட்சி இப்பதான் வந்து மாறிடுச்சு. இல்ல இப்ப அதாவது சில வருடங்கள் முன்பாக சாதிதாஸ்னு விகடன்ல கார்ட்டூன். இல்ல மற்றவங்களுடைய விமர்சனத்தெல்லாம் ஓட்டிடுங்க.